ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் அன்னதான சிவன் பத்தி பார்க்கிறோம். பிட்சை எடுத்துக்காம இருக்காருன்னு பார்த்தோம். பெரியவா அன்னதான சிவனுக்கு தகவல் கொடுக்கிறார். பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கா. அன்னதான சிவன் வர முடியல, பெரியவா இருக்கிறதுக்கு வர முடியல. அவர் தபால் எழுதுறார். தான் இருக்கிற இடத்துல இருந்து மகாபிரிவா கேம்புக்கு தபால் எழுதுறார். மகாபிரிவா தஞ்சை மாவட்டத்துல எந்த ஊர்ல கேம்ப் இருக்காளோ அந்த கேம்புக்கு போக முடியாது தபால் எழுதுறார். அதுல எழுதுறார், நீங்க வேலைக்கு பிட்சை எடுத்துக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு நிறைய நேரம் உழைக்கிறீர்கள், உங்களுக்கு உடம்புல சக்தி இருக்கணும். பல பேர் உங்களை பார்க்கறதுக்கு வரா, பேசுறதுக்கு வரா, அவ கூட பேசுறதுக்கு உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கணும். காலங்காலத்தால எந்திரிக்கிற போது உடம்பு அசதியா இருக்குன்னா வெந்நீர்ல குளிக்கணும். எங்கேயான ஒரு நதியிலேயோ ஒரு குளத்திலேயோ ஒரு கடல்லையோ ஸ்நானம் பண்ண போறீங்கன்னா முதல்ல தட்டத்தை வச்சு தண்ணியோட ஆழத்தை பார்த்துட்டு நீங்க இறங்கணும். ராத்திரியில வெளியில போறீங்களா பார்த்து நடக்கணும். இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க பிட்சை எடுத்துக்கிறது முக்கியம் அப்படின்னு எழுதுறேன். எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு பாருங்க. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த சொல்ற தகுதிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அன்னதான சிவன் இதெல்லாம் மகாபிரிவாளுக்கு எழுதி இந்த தபால் பெரியவாட்ட படிச்சு காண்பிக்கப்படுகிறது. பெரியவா கேட்டு அன்னதான சிவன் எழுதியிருக்காரா, சரி பெரியவா அவருக்கு என்ன பதில் எழுதணும் கேட்கிறார். மடத்துக்கு ஒரு தபால் வந்துன்னா அந்த தபாலுக்கு பதில் போடுறது ஒரு சம்பிரதாயம், ஒரு மரபு. பதில் போடணும். அப்ப பெரியவா சொல்ற, ஒன்னும் கவலைப்படாத, அன்னதான சிவன் சொன்னது மாதிரி அன்னதான சிவன் மனசு என்ன நினைக்கிறதோ அப்படியே நடக்கும் அப்படின்னு எழுதி அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவா பிட்சை எடுத்துக்க போறாருன்னு அர்த்தம். இவ்வளவு பேர் சொல்லியும் கேட்கல. அன்னதான சிவன் சொன்ன உடனே பெரியவாத அப்படியே எடுத்து விட்டார். பிட்சை எடுத்து விட்டார். அடுத்த நாள்ல இருந்து அன்னதான சிவனுடைய அன்னதானம் விருது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அவருடைய அன்னதானம் சுமார் ஒரு 5000 10,000 பேர்லாம் கிடையாது, 1,00,000 பேர் அந்த மாதிரி இடத்துல அன்னதானமே நடத்தும். அங்கதான் நடக்கும். அவருடைய அன்னதானத்துல ஒருத்தருடைய பொருள் சேர்றதுங்கிறது ஒரு பாக்கியம். அது அவ்வளவு சுலபமெல்லாம் சேர்ந்துடாது, அந்த பொருள் சேராது. அதுபோல எல்லாத்தையும் போய் கை நீட்டி காசு வாங்க மாட்டார் அன்னதான சிவன். இந்த அன்னதானம் பண்ண போறேன், உங்களால் முடிஞ்சது கொடுங்க, தானா தேடி வரும். தானா தேடி வரும் அவர்கிட்ட. எதையுமே எந்த ஒரு காலத்திலும் தேடி போக மாட்டார். அப்படிலாம் நடத்தினவர். அதாவது பிறருடைய பணத்தை, ஒரு பொருளை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட பொருள், உங்களோட பணம்னா நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஒரு 5 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10 ரூபாயா ஒழிஞ்சு போறதுன்னு கொடுக்கலாம். உங்க பணம்னா. ஒரு பொது பணத்துல 5 ரூபாய் செலவாகிற இடத்துல 10 ரூபாய் பண்றது ரொம்ப யோசிக்கணும். 4 பேருக்கு பதில் சொல்லணும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட பணம் கிடையாது. அன்னதானத்துக்கு எவ்வளவோ பேர் பொருள் கொடுக்கிறார். அன்னதான சிவன் நினைச்சா அதை வச்சுட்டு வாழ முடியும், என்னவோ பண்ண முடியும். அதுல இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டார். தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு பைசா எடுக்க மாட்டார். அவர் நடந்துதான் போவார். அவர் அதே ஏழ்மையில தான் கடைசி வரைக்கும் இருந்தார். இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்களுக்கு, அன்னதானம் நடக்கிற இடத்துல பாயசம்,
கறி, பச்சடி, கூட்டு, விதம் விதமான ஐட்டங்கள்லாம் எல்லாம் இருக்கும். அங்க சாப்பிடவே மாட்டாராம். ஏன்னா இதெல்லாம் யார் யாரோ கொடுத்த காசுடா. அவள்லாம் அன்னதானத்துக்காக கொடுத்துருக்கா, எனக்கு கிடையாது, நான் இங்க சாப்பிட மாட்டேன். அங்க சாப்பிடாம எல்லாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய வீட்டுக்கு திருப்போணம் கிரகத்துக்கு போயிட்டு ஒரு மோர் சாதம் சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது மோர் சாதம். அதைத்தான் அவர் சாப்பிடுவார். அப்படி வாழ்ந்தவர் அன்னதான சிவன். இவருக்கு மோட்சம் கிடைக்காம இருக்குமா? அன்னதான சிவன் இறந்த தகவல் மகாபிரிவா இருக்கும்போது சொல்லப்படுகிறது. மகாபிரிவா ஒரு 2-3 நிமிஷம் கண்ணு மூடி தியானத்தில் இருந்தார். பெரியவா சொன்னார், அன்னதான சிவனுக்கு மோட்சம் கிடைச்சு கொடுத்துட்டா, அவர் மோட்சத்துக்கு தான் போறார். பெரியவா சொல்றார், ஞான மார்க்கத்தின் மூலமாகத்தான் மோட்சம் கிடைக்கும் சொல்லுவோம். ஆனா அன்னதானம் செஞ்சே இவருக்கு மோட்சம் கிடைச்சிருது. அன்னதான சிவனுக்கு ஸ்லோகம் தெரியாது. அன்னதான சிவன் உட்கார்ந்து கோவில் உட்கார்ந்து மந்திரத்தை சொல்ல மாட்டார், பாராயணம் பண்ண மாட்டார். அன்னதானம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அத்தகைய அன்னதானத்தின் மூலமாக அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. தெளிவா சொல்ற. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அன்னதானத்தின் மூலமாக மோட்சம் கிடைக்கும், ஒண்ணு. ரெண்டாவது, ரமணர் சொன்னதன்படி உண்மையா, நேர்மையா, ஒழுக்கமா, சுத்தமா, நல்ல மனசோடு நம்ம வாழ்ந்தாலே பிறகு பூர்த்தி ஆயிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்ன வேணும்? நமக்கு நல்ல மனசுதான் வேணும். அவன் காசை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்? அவனை அடிச்சு போட்டு அவன்கிட்ட எப்படி நம்ம பிடுங்க முடியும்? இவனை விட எப்படி உயர்ந்த பொறுப்புல நான் வர முடியும்? இதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தா நல்லது. நம்ம இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நமக்கு சாஸ்வதம், அதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலே நிச்சயமாக கடைசி காலத்துல நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இதத்தான் பெரியவகிட்ட நம்ம வேண்டுகொள்ள வைக்கணும். பெரியவா, நான் சுத்தமா இருக்கேன், உண்மையா இருக்கேன், எனக்கு ஸ்லோகம் தெரியல, சமஸ்கிருதம் தெரியல, நான் பக்தியோட இறை சிந்தனையோட இருக்க பெரியவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினாலே அதற்கும் ஒரு மோட்சத்தை பெரியவா நிச்சயமா கொடுப்பார்னு நம்ம நம்புவோம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.